முதல்ல விநாயகருடைய முதல் படை வீடு திருவாரூர் போனீங்கன்னா அங்கே பெரிய ஒரு கோயில் இருக்கும். அந்த குளத்தோட அந்த கோயிலுக்கு அருகாமையில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தோட ஈசான மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று உரைத்த விநாயகர். விநாயகருக்கு முதல் படை வீடு. விநாயகர் பேர் என்ன? மாற்று உரைத்த விநாயகர். மாற்று உரைத்த விநாயகர் என்ன? எல்லா விநாயகருக்கும் ஒரு தந்தம் பாதி உடைச்சும் பாதி தந்தம் முழுசாகவும் இருக்கும். அந்த விநாயகர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தமே இருக்காது. தந்தத்தை உடைச்சி பொன்பொருள்லாம் உரசி காட்டுறாருன்னா மாற்று உரைத்த விநாயகர் பேர். அது விநாயகருக்கு முதல் படை வீடு. இரண்டாவது படை வீடு திருமுதுக்குன்றம்னு சொல்லக்கூடியது விருத்தாதனம். ரொம்ப பழமையான கஷேத்திரம். காசி விட வீச அதிகம். விருத்த காசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விருத்தாதலத்தில் ஆழத்து விநாயகர். விநாயகருக்கு இரண்டாவது படை வீடு. மூன்றாம் படை வீடு மதுரையில் முக்கிரணி கணபதி. நான்காம் படை வீடு திருநாரையூர். ஐந்தாம் படை வீடு காசியில் துந்தி கணபதி. ஆறாம் படை வீடு திருவண்ணாமலை. இப்படி 6 படை கஷேத்திரமான விநாயகர் பெருமானுக்கு இருக்கு. இப்படி இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி விநாயகர் பெருமானுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக இருக்கணும் எல்லாருக்கும். விநாயகர் பல லீலைகள் நடத்திருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு சோடச மகா கணபதினு பேர். அதில் 15வது கணபதி பார்த்தீங்கன்னா நிர்த்தன கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்த்தன கணபதின்னு என்ன? கூத்தாடும் பிள்ளையார் அப்படின்னு. தமிழ்லேயே சில இடத்துல எழுதிருப்பாங்க, சில இடத்துல நிர்த்தன கணபதி. பிள்ளையார் சந்தோஷமாக நடனம் ஆடுறாராம். இது நடனம் ஆடுறதுக்கு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி வாத்தியங்கள் வாசிப்பாங்க. கற்பக விநாயகம் பஜே மகாகணபதே லம்போதரம் ஷாமணிகம் கணேசம் குடாரமக்க சுதமோத்பகாபியாம் சல்லட்டுகம் தந்தமதக்கராபியாம் வாமீதராபியாம் ஜதானமீடே தேத் தேத் தை தேத் தேத் தை தேத் தை தத் தத் அபத குதகி தகின்னத்துக்கர் திருநாம் கங்கர பகி பகி கிததகதி பா கத்ததிரு தொட்டதோ தம் 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 திரிகிட